ஆரோக்கியமா இருக்கணும், வாழ்நாள் முழுக்க நோய் இல்லாம இருக்கணும், மாத்திரை சாப்பிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பதிவை பாருங்க. இன்னைக்கு பழக்கடைகளை விட நமக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குற கடைகள் தான் வந்து நிறைய இருக்கு. என்னென்னமோ ஸ்நாக்ஸ் நான் போன பதிவுல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதை பார்த்துட்டு இதை பாருங்க. ஸோ இந்த மாதிரியான உணவுகள்லாம் நீங்க சாப்பிடும் போது அந்த நிமிஷத்துக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், புரியுதா? ஆனா ஆக்சுவலா இது என்ன பண்ணுது அப்படின்னா, கட் பிரெயின் ஆக்சஸின் மூலமாக உங்க மூளைக்குள்ள போய் அதுல இருக்கக்கூடிய சில கெமிக்கல் மீடியேட்டர்ஸை மாத்தி உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு திருப்பி சாப்பிட்றீங்க. இப்படிதான் நடந்துட்டே இருக்கும், சைக்கிள் மாதிரி. இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பார்ட்டி அப்படின்னாலும் வெளியில போறீங்க, சுத்துறீங்க, ஹோட்டல் போறீங்க, நிறைய சாப்பிட்றீங்க, டைஜஷன் ஆக மாட்டேங்குது, நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் முழிச்சிருக்கீங்க. ஸோ ஸ்லீப் பேட்டர்ன் மாறுது. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ கண்டதையும் சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, அளவில்லாமல் சாப்பிட்றது, சரியான தூக்கம், அந்த சர்க்கேடியன் ரிதம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் நோயை உருவாக்குது. பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம், பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், குழந்தையின்மை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை, இது இல்லாமல் கிட்னி ப்ராப்ளம்ஸ், கேன்சர். நமக்கு சாதாரணமாக போயிட்ட பிபி, சுகர், தைராய்டு இதெல்லாம் இன்னைக்கு ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நார்மல், உங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இந்த பிபி, சுகர் எவ்வளோ ஆபத்தான நோய்கள் உங்களுக்கு தெரியுமா? கிளினிக் வர நிறைய குழந்தைங்களுக்கு அப்பா இல்லை, அல்லது அம்மா இல்லை, அல்லது 2 பேரும் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுக்கு சுகர் இருந்தது, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு வந்து பிபி இருந்துச்சு, ஸ்ட்ரோக், அதாவது மூளையில ரத்த குழாய் வெடிக்கும் இல்லையா, பிபி ஜாஸ்தியாகும், அது வந்து இறந்துட்டாங்க. இப்படி சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு எவ்வளோ வேதனையா இருக்குல்ல? ஏன் பயப்படவே மாட்டீங்க? ஒரு சாதாரண விஷயம் ஏன் எடுத்துக்கிறீங்க எல்லா நோயும்? அப்படி இருக்காதீங்க. ஒரு நோய் வந்தா பயப்படணும். ஏன் அந்த நோய் வந்துச்சுன்னு யோசிங்க. மாத்திரை சாப்பிடாம எப்படி வாழலாம்னு நினைங்க. எல்லாத்தையும் மாத்திரையும் போட்டுக்கிட்டு திருப்பி அதே மாதிரி நொறுக்கு தீனிகளையும் நான்வெஜ்ஜையும் ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உடம்பு என்ன ஆகும்? வெயிட் ஏறிட்டே போகுது. 70 கிலோ, 80 கிலோ, 140 கிலோ பேஷண்ட்லாம் நான் பார்க்குறேன். இப்படியே போயிட்டே இருந்தால் உலகம் எங்க போகும்? புரியுதுங்களா? ஸோ அதனால தயவு செய்து வாழ்றதுக்காக சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்காக வாழாதீங்க.